தவக்கால சிந்தனைகள். கற்பு. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 32. கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன், அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்துக் கொள்கிறான். தவறானவற்றை நியாயமாக்கி காட்டுகிற ஊடக உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் சரியான நெறியில் நடக்க வேண்டியது கடமை. ஆபாசமும் சிற்றின்பங்களும் நீலப்படங்களும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கிற சூழலில் இறைவனுக்குகந்த புனித வாழ்வில்தான் நம் சீடத்துவம் அடங்கி இருக்கிறது. எனவே பாம்புகளைப் போல விவேகமுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் வாழ முயற்சிப்போம். இச்சையான பார்வையே பாவம் என்கிறார் இயேசு. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்கிறார் திருத்தூதர் பவுல் அடிகளார். நம் எண்ணமும் பார்வையும் தூய்மையானால் வாழ்வு தூய்மையாகும். கற்பு நம் சொத்து.